ஹாய். மியே மாசுனா என்ன? மிராரே மாசுனா என்ன? அதே மாதிரி கிக்கோயே மாசுனா என்ன? கிக்கே மாசுனா என்னங்கிறது தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ நம்ம லாஸ்ட் வீடியோவில் வந்து பொட்டென்ஷியல் ஃபார்ம் அப்படிங்கிற ஃபார்ம் வந்து பார்த்துருந்தோம் இல்லையா? ஸோ ஒரு வேர்பை வந்து என்னால் அதை செய்ய முடியும். ஹனாஷி மாசுனா பேசுவேன், ஹனாசே மாசுனா பேச முடியும் அப்படிங்கிற மாதிரி பார்த்தோம். அப்போ அதில் ரூல்ஸ் பார்க்கும்போது குரூப் 2ல் இருக்கக்கூடிய எல்லா வேர்புக்கும் ராரே மாஸ் ஆட் பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி பார்த்துருந்தோம். அப்போ மிமாசு அப்படின்னா அதோட பொட்டென்ஷியல் ஃபார்ம் வந்து மிராரே மாஸ் அப்படின்னு மாறும். மிமாசுனா பார்க்கிறது, மிராரே மாசுனா பார்க்க முடியும் அப்படின்னு சொல்கிறோம். அப்போ இந்த மியே மாசுனா என்னது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு விஷயம் தன்னாலேயே தெரியுது அப்படிங்கும்போது அதை மியே மாஸ், தெரியுது அப்படிங்கும்போது மியே மாஸ் சொல்லுவாங்க. பார்க்க முடியும், அந்த கண்ட்ரோல் என்கிட்ட இருக்குது அப்படிங்கும்போது அது மிராரே மாஸ்ன்னு சொல்லுவாங்க. இதுக்கு வந்து ஒரு கிளாசிக் எக்ஸாம்பிள் வந்து இப்போ கதவை திறந்தா ஃபுஜிசான் தெரியுது அப்படிங்கும்போது ஃபுஜிசாங்கா மியே மாஸ். டிவி போட்டால் மூவி பார்க்க முடியும் அப்படிங்கிறது மிராரே மாஸ். இதே மாதிரி தான் கிக்கோயே மாஸ் கிக்கே மாஸ்க்கும் உள்ள டிஃப்ரென்ஸ். கிக்கோயே மாஸுங்கிறது வந்து தானாக அது வந்து நம்ம காதில் வந்து விழுது, கேட்குது அப்படின்னு சொல்கிறது. அதே கிக்கே மாசுங்கிறது கேட்க முடியும், நம்ம கண்ட்ரோலில் இருக்கிறத கிக்கே மாசுன்னு சொல்லுவாங்க. ஸோ இந்த ரெண்டுக்கும் உள்ள வித்தியாசம் உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். இப்போ ப்ராக்டிஸ் கொடுத்துருக்கிற கொஸ்டினில் கரெக்ட் ஆன்சர் என்ன அப்படிங்கிறத கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். நான் இன்னொரு வீடியோவோட உங்களை நான் நாளைக்கு சந்திக்கிறேன். தேங்க்யூ, பாய்.